வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாலேஜ் கெய்னர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, யங்ஸ்டர்ஸு அண்ட் ஜாப் போகிறவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம். அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தாழ்வு மனப்பான்மை. இது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்தே இப்படி ஒரு கேள்வியெல்லாம் கேட்டுப்போம். என்ன கேள்வினா, என்கிட்ட ஏன் அந்த டேலண்ட் இல்லை, நான் ஏன் அவங்கள மாதிரி ஸ்மார்ட்டாக இல்லை, என்னால் ஏன் சக்ஸஸ் ஆக முடியல, என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் நம்மளே கேட்டுப்போம். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நான் தாழ்வு மனப்பான்மையை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, அது எதனால் வருது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு ஸ்கூலில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் எப்போவுமே எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட் மார்க்கு. 2வது ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தினமும் அவன்கிட்ட அவன் என்ன பேசிப்பானா, நான் அவனை போல் ரொம்ப புத்திசாலியெல்லாம் இல்லை, என்னால் பெரிய பெரிய சாதனையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஆனால் ஒரு நாள் டீச்சர் அவன்கிட்ட சொன்னாங்க, நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலை அப்படிங்கிறதுக்காக உன்கிட்ட எந்த டேலண்ட்டுமே இல்லைன்னு கிடையாது, உன்கிட்டயும் ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை அவனோட லைஃப்பையே மாற்றுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டைம் நம்மளோட பிரச்சனை நம்மக்கிட்ட டேலண்ட் இல்லை அப்படிங்கிறது கிடையாது, நம்மளே லோவாக நினைக்கிறது தான் பிரச்சனையே. ஃபஸ்ட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட டேலண்ட்டு, நம்மளோட அப்பியரன்ஸு, நம்மளோட ஸ்டடீஸு, நம்மளோட ஜாபு, நம்மக்கிட்ட இருக்க மணி அண்ட் நம்ம லைஃப், இது எல்லாத்தையும் நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நான் அவங்கள விட ரொம்ப கம்மியாக இருக்கேன், அவங்களோட நான் ரொம்ப கீழே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுக்கு பேர் தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. இது ஆக்சுவலாக ஒரு டிசீஸ் கிடையாது, இது ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டு. இதை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றலாம். இப்போ இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் சொல்ல போகிற பழக்கம்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கும் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறது, எந்த ஒரு புது விஷயத்தையும் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு பயப்படுறது, பப்ளிக்காக பேசுகிறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் ஆகிறது, எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்க முடியாமல் இருக்கிறது, எப்போவுமே நம்மளே குறை சொல்லிகிட்டே இருக்கிறது, யாராவது பாராட்டினாங்கன்னா கூட அந்த பாராட்டை ஏற்றுக்காமல் இருக்கிறது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்களும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை அனுபவிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எதனால் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் கம்பேரிசன். இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியா உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் வெளிநாடு போனால் ஃபோட்டோ, ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் புது கார் வாங்கினா ஃபோட்டோ, லிங்க்டின்ல ஒருத்தர் ப்ரொமோஷன் வாங்கினா அதுக்கு ஒரு ஃபோட்டோ. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே கேட்டுக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரி ஒன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஜேர்னி. செகண்ட் ரீசன் பாஸ்ட் ஃபெயிலியர். ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறோம், ஒரு இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகிறோம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறோம். இதனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் ரொம்ப பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே நிறையா தடவை ஃபெயிலியர் ஆனவங்க தான். ஃபெயிலியர் இஸ் நாட் ஆப்போசிட் ஆஃப் சக்ஸஸ், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் சக்ஸஸ். தேர்ட் ரீசன் நெகட்டிவ் வேர்ட்ஸு. நிறைய டைம் நம்ம பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்ன நெகட்டிவ் வேர்ட்ஸை நம்மளோட மைண்டில் நம்ம ஆழமாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது. உன்னால் முடியாது, நீ அவனை மாதிரி படிக்கணும், உனக்கு டேலண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த வார்த்தையெல்லாம் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரீசன் லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸு. நம்ம திறமையை நம்மளே நம்பாமல் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை டெவலப் பண்ணுறது. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப்பில் இருக்கிற இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியே வர முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப். ஒரு மரம் 2 வருஷத்தில் வளரலாம். இதே ஒரு மூங்கில் மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 வருஷம் கழிச்சு தான் அது வேகமாக வளர ஆரம்பிக்கும். அதனால் அந்த மரம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமானா கண்டிப்பாக இல்லை. அது மாதிரி தான் உங்களோட லைஃப்க்கும் ஒரு டைம் டேபிள் இருக்குது. அதனால் டோன்ட் கம்பேர் யுவர் சாப்டர் 1 வித் சம்மன் எல்ஸ் சாப்டர் 20. செகண்ட் ஸ்டெப், நோ யுவர் ஸ்ட்ரென்த். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் எழுதுங்க உங்களோட ஸ்கில் என்ன, நீங்கள் எந்த விஷயத்த நல்லா செய்வீங்க, உங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படிங்கிற இந்த விஷயத்தெல்லாம் எழுதுங்க. இந்த விஷயங்களை எழுதுகிறப்போ இது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். தேர்ட் ஸ்டெப், ஸ்டாப் நெகட்டிவ் செல்ஃப் டாக்கிங். நம்ம தினமும் நம்மக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் என்ன பேசுகிறோம், என்னால் முடியாது, நான் ரொம்ப அழகாக இல்லை, நான் புத்திசாலி இல்லை அப்படின்னு சொல்லி எப்போவுமே நெகட்டிவாக மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்றுங்க. நான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், நான் தினமும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டுருக்கேன், என்னால் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நீங்களே பாசிட்டிவ் விஷயங்களாக பேச ஆரம்பிங்க.
4th ஸ்டெப் இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ். உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நிறைய புது ஸ்கில்லை கற்றுக்கோங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, பப்ளிக் ஸ்பீக்கிங்கு, கம்ப்யூட்டர் ஸ்கில்லு, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், லீடர்ஷிப் ஸ்கில், இந்த மாதிரி புது ஸ்கில்லை டெய்லியும் கற்றுக்கோங்க. 5th ஸ்டெப் செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸ். ஒரு சாப்டர் படிச்சிங்களா, ஒரு நியூ ஸ்கில்லை கற்றுக்கிட்டீங்களா, ஒரு பயத்தை ஓவர் கம் பண்ணிட்டீங்களா, அது எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸ்மால் ப்ரோக்ரஸ் இஸ் ஸ்டில் ப்ரோக்ரஸ். 6th ஸ்டெப் சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள்ஸ். உங்களை எப்போவுமே குறை சொல்கிறவங்க கிட்டேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியே இருங்க. உங்களை யார் எப்போவுமே மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்களோட இருங்க. பாசிட்டிவ் பீப்புள் கிரியேட்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி. 7th ஸ்டெப் அக்செப்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் டெய்லி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. யூ ஆர் யூனிக், தேர் இஸ் நோ ஒன் எக்ஸாக்ட்லி லைக் யூ. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு டெய்லி என்னென்ன விஷயங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஐ எம் கேப்பபிள், ஐ எம் இம்ப்ரூவிங் எவ்ரிடே, ஐ பிலீவ் இன் மை செல்ஃப், ஐ டிசர்வ் சக்ஸஸ், ஐ கேன் அச்சீவ் மை ட்ரீம்ஸ். இந்த அஃபர்மேஷனை டெய்லியும் காலையில் கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லுங்கள். இது கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட்டை மாற்றும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு உங்களோட லைஃப்பை டிசைட் பண்ணக்கூடாது. உங்களோட பாஸ்ட்டு ஃபெயிலியர்ஸு, மார்க்ஸு, சேலரி, மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸு, இது எல்லாமே உங்களோட வேல்யூவை டிசைட் பண்ணாது. உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களை மற்றவங்களோட நீங்கள் எப்போவுமே கம்பேர் பண்ணாதீங்க. இந்த ஒரு லைனை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஆர் நாட் லெஸ் தேன் எனி ஒன், யூ ஆர் சிம்ப்ளி டிஃப்ரெண்ட் அண்ட் தட் டிஃப்ரெண்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோக்கு நம்மளோட நாலேஜ் கெய்னர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நாளைக்கு இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.